ஹலோ. இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெக்டார் பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போது யாரையாவது பற்றி அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம்னா அவங்களோட கேரக்டரை பற்றி தான் சொல்லுவோம். ஃபிசிக்கல் கேரக்டர் இல்லைனா அவங்களோட பிஹேவியர் அதை பற்றி தான் சொல்லுவோம். அவங்க கருப்பாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க இப்படின்ற அவங்க கேரக்டரை பற்றி தான் பேசுவோம். அதே மாதிரி இப்போ வெக்டார் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அது எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுது, அது எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா நம்ம எந்த சைடு ஆட் பண்ணாலும், ரிவர்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரெயிட் ஆட் பண்ணாலும் சரி, அது ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இப்போ வந்து 3+4 = 5 நீங்கள் பார்த்தோம். அதே மாதிரி தான் 4+3 = 5 தான். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ரெண்டாவது அதோட கேரக்டர் என்னன்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பொசிஷன். இப்போ வந்து ஒரு வெக்டார்னு எடுத்திங்கன்னா அதுக்கு மேக்னிடியூடும் டேரக்ஷனும் மட்டும்தான் இருக்கும். இப்போ 4 மீட்டர் அலாங் நார்த் டைரக்ஷன் இல்லைனா அலாங் சவுத் டைரக்ஷன் அப்படின்னிங்கன்னா அது எந்த இடத்துல இப்போ வந்து இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போனாலும் அதோட கேரக்டர் அதே மாதிரி தான் இருக்கும், அது மாறவே மாறாது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். அசோசியேட்னா கேதர் பண்ணுவீங்க, ஒன்றா சேரு அப்படின்ற அர்த்தம் அசோசியேட்டிவ்னா. ஸோ இந்த இடத்துல வந்து A+B+C ஃபஸ்ட்டு பியும் சியும் அசோசியேட் பண்ணிட்டு தென் ஏ 3 சேர்த்து அசோசியேட் பண்ணுறீங்க. அப்போவும் அதோட கேரக்டரும் நெக்ஸ்ட் வந்து A+B ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணும்போது தென் சி கூட அசோசியேட் பண்ணும்போது இந்த மாதிரி அசோசியேட் பண்ணும்போது அதோட கேரக்டரும் மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து கேரக்டர் A வெக்டார் மைனஸ் B வெக்டார். அது என்ன பொதுவான்னு பார்த்தீங்கன்னா A வெக்டார் B வெக்டார் ஒன்று தான், மேக்னிடியூட் அதே மாதிரி தான் இருக்கும். மைனஸ் ஏன் வருதுன்னா அப்போது அதோட டேரக்ஷன் மாறுது. டேரக்ஷன் மாறும் போது இந்த கேரக்டர் வரும். A வெக்டார் மைனஸ் B வெக்டார் வந்து ஒன்றும் இல்லை, A+B வெக்டாரோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலார். இப்போ ஒரு ஸ்கேலார்னால் ஒரு குவான்டிட்டி, அதுக்கு வந்து டேரக்ஷன் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 3+4 வந்து நார்மல் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறது ஸ்கேலார் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஸ்கேலாரை ஒரு 2 வெக்டாரை கூட மல்டிபிள் பண்ணும்போது அதோட பிஹேவியர் மாறாது. ஸ்கேலார் வந்து டேரெக்டாக போய் மல்டிபிள் ஆகிடும், அவ்வளோதான்.